வா வாடா. என்ன இந்த பக்கம் காய்கறி வாங்க வந்தேன். எப்ப நான் தான்டா வீட்டுக்கு காய்கறி எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன ஆச்சரியமா நீ வந்திருக்க? என் பொண்டாட்டி சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. காய்கறி காணலையா, வாங்கிட்டு வராண்டுச்சு. சரி அதான் வாங்கிட்டு வரலாமே வந்தேன். ஓ, மருமக சொன்னோம்னு வந்தியலா? ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தடவை கடைக்கு வந்ததில்ல, நான் இப்ப வந்திருக்கேன். இங்க நம்ம கடைக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? உங்க புதல்வர். இத்தனை வருஷத்துல கடை திறந்ததை தாண்டி ஒரு நாள் வந்து இங்க நின்றதில்ல. இன்னைக்குதான் வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டேன், பொண்டாட்டி சொல்லுச்சா, அதான் காய்கறி வாங்க வந்திருக்காங்க. நீ கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னப்ப என்னைக்காவது வந்து காய்கறி கடையில வந்து நின்றுருக்கானா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து நிக்கிறான். அப்ப பொண்டாட்டி பேச்சு தான் பெருசு, அவனுக்கு ஆத்தாப்ப முக்கியம் கிடையாது. ஏன்பா அப்படி பேசுற? நீ பாரு, நம்ம நடுத்தருவுல தான் நிப்பாட்ட போறான். ஆனா நமக்கு கஞ்சி ஊத்துற நம்ம பொம்பளை பிள்ளைதான். நம்பி பிரச்சனை. மாமா வாங்க, மருமையை வந்திருக்காருடி. வாங்க மச்சான், காய்கறி வாங்க வா. ஆமா சரி மச்சான். என்ன மாப்பிள்ள, நீங்க காய்கறி கடைக்கு வந்திருக்கீங்க? உங்க மக தான் காய்கறி வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தா, அதான் நம்ம கடைக்கு வந்தேன். சரி சரி, எப்பவுமே நீங்க தான் வீட்டுக்கு காய்கறி ஜாமான் வாங்கி கொடுப்பீங்களோ? வீட்டுக்கு தேவையான அப்பா அம்மா வாங்கிக்கிடுவாங்க, நம்ம கடை சைட்லாம் போக மாட்டோம். ஏதோ உங்க மக ஆசைப்பட்டாலே காண்டி தான் நான் காய்கறி வாங்க வந்தேன். சரி மாப்பிள்ள, நீங்க எடுங்க. அடியே கேட்டியாடி மாப்பிள்ள சொன்னத? நம்ம மக சொல்லுச்சுன்னு மாப்பிள்ள காய்கறி கடைக்கு வந்திருக்காரு. எல்லா வேலையும் விட்டுட்டு பிள்ளைய நல்லா அருமையா வளர்த்திருக்காரு நம்ம சம்பந்தி. பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய வைக்கணுடி. தக்காளி